யமுனா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோன்னே வந்து காவேரியால் தாங்கிக்க முடியல. பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே கீழே உட்கார்றாரு. அப்போ வந்து ப்ளீஸ் காவேரி சொன்னால் கேளு, அழாத காவேரி, தயவுசெய்து அழாத, யமுனா கண்டிப்பாக பொழைச்சிப்பா காவேரி, இல்லை அவளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்கிறேன், என்னால் தான் அவளுக்கு இப்படி ஆகிடுச்சு, நான் தான் அவளை பார்க்காம விட்டுட்டேன், எப்படி நான் எங்கள் குடும்பத்துக்கு பதில் சொல்வேன், எல்லாருமே நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல நிவினுக்கு. வேறு வழி இல்லாமல் வந்து நிவின் என்ன பண்ணாரு, அப்படியே கையை வந்து காவேரி கையை பிடிக்க பார்க்குறாரு. காவேரி அப்படியே விலகி போயிட்டு அப்படியே தள்ளி நின்றுக்கிறாங்க. ப்ளீஸ் நிவின் பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. இல்லை காவேரி அது வந்து அப்படின்னோடனே ப்ளீஸ் நிவின் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்றாங்க. அப்படியே நிவின் உடஞ்சி போகிறாரு. அப்படியே பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து சரி டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் என்ன ஆச்சுன்னு. இப்போ ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க, இப்போ பரவாயில்ல, நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்க கண் திறந்துட்டாங்க அப்படின்னோடனே ஓடி போய் பார்க்குறாங்க நம்ம காவேரி வந்து நம்ம நிவின் ஒன்றா வராங்க. அதை பார்த்துட்டு யமுனாவுக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுது. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்குறாங்க காவேரி. அதுக்கு வந்து யமுனா சொல்கிறாங்க, இப்போவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே என் கண்ணுக்கு தெரியுறீங்க, கண்ணு முடிச்சு பார்த்தோன்னு கூட நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருடி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னோடனே நிவின் வந்து தள்ளி நிற்கிறார். நிவின் கொஞ்சம் வெளியே இருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே வெளியே போய் நிவின் வந்து நிற்கிறாரு. ஆனால் வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க நிவின் லைட்டாக பார்க்குறாரு. பாரு யமுனா, உனக்கு நான் ஒன்று தெளிவுபடுத்திக்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், என் மனசில் வந்து நிவின் இல்லவே இல்லை, 100% கிடையாது அப்படின்றாங்க. சரிக்கா, நிவின் இல்லாமல் இருந்தாலும் மாமாவுக்கு அது துரோகம் பண்ணாதக்கா, ப்ளீஸ் மாமா வந்து ஏமாத்திடாத அப்படின்றாங்க. ஏண்டி நான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல என் மனசில் நிவின் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ ஏண்டி இப்படியே யோசிக்கிற அப்படின்னு. இல்லைக்கா உண்மையிலே சொல்லு, நிவின் உன் மனசில் இல்லை தானே அப்படின்னா. இல்லடி அப்படின்றாங்க. என் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அக்கா மாமாவை விட்டுறாதக்கா, மாமாவுக்கு துரோகம் பண்ணாதக்கா அப்படின்றாங்க. உன் மாமா தாண்டி என் மனசு ஃபுல்லாக இருக்காரு, அவர் தாண்டி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க காவேரி. உடனே வந்து இங்கே பார்க்கு எப்படின்னா இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத, நீ இந்த மாதிரி முடிவு எடுத்து ரொம்ப பெரிய தப்பு, வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், நல்ல காலம் ஒன்றும் வீட்டுக்கு தெரியாது, அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தும் கங்காக்கா என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா, என்னால் சொல்லவே முடியல, எல்லாருக்கிட்டையும் நான் மறைச்சிட்டேன்டி, நீயும் அமைதியாக இரு, வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே. சரிக்கா இப்போ எப்படி சமாளிக்கிறது, விஜயோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கோன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்றாங்க. சரி நான் போயிட்டு பில் என்னன்னு பார்த்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவின் அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்படியே பார்த்துட்டு நிவின் வந்து எங்கே போகிற காவேரி, நான் பில் பே பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை காவேரி நான் பில் வந்து பே பண்ணுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பே பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இல்லை காவேரி நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் காவேரி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எவ்வளோ பில்லோ அதை நானே பே பண்ணுறேன், தயவு செய்து வந்து இதில் தலையிடாதீங்க ப்ளீஸ், என் தங்கச்சியோட பில்லை நானே செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. சரி உன் இஷ்டம் காவேரி அப்படின்றாரு. காவேரி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னு. நீ யமுனாக்காக தானே இப்படி சொன்னேன், என்ன சொன்னேன், இல்லை உன் மனசில் நான் இல்லைன்னு சொன்னல, அது யமுனாக்காக தானே சொன்னேன், அவள் சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன், இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னதை இப்போவும் சொல்கிறேன், எப்போவுமே இதே தான் சொல்வேன், நீங்கள் என் மனசில் கிடையாது, தயவு செய்து பழைய நினைப்போடு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தவிக்கிறாரு நிவினால் தாங்கிக்கவே முடியல. என்ன இவ இப்படி சொல்கிறா, கண்டிப்பாக யமுனாக்காக தான் சொல்கிறா, எனக்கு நல்லா தெரியும், ஒருவேளை காவேரி விஜய் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாளா, ஆனால் காவேரி வந்து விஜய் வந்து அனுப்பிச்சிடுவார், அவர் வச்சுக்க மாட்டார், இல்லைனா என்கிட்ட எதுக்கு அவர் ஹோப் கொடுக்கணும் எனக்கு, ஏன் காவேரி இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, இதுக்கப்புறம் விஜய் அனுப்பிச்சிட்டாருன்னா இப்போ எங்கே போவா, இவள் வாழ்க்கை என்ன ஆகும், அதனால தானே காவேரி நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறேன், ஏன் காவேரி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, கண்டிப்பாக நீ வந்து தனியாக இருப்ப காவேரி, உனக்கு வந்து வேறு யாருமே உன்னை துணையாக இருக்க முடியாது, நான் மட்டும்தான் இருக்க முடியும், புரிஞ்சுக்கோ காவேரி, இந்த காவேரி ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து யோசிக்கிறாரு நிவின். அடுத்து வந்து சரி எங்கள் பில்லெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி டாக்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு போகலாம்ல, இல்லைம்மா வந்து போலீஸ் கேஸ் ஆகிருக்கு, அவங்க வந்து விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும், ப்ளீஸ் டாக்டர் அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், போலீஸ்லாம் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் தயவுசெய்து வேணாம், இல்லை அவங்களே வந்துட்டாங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் வேறு வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது, நிவின் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சரி நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிவின் பேச போகிறாரு, தர முடியுது.